ஹாய் ஃபோக்ஸ், இன்றைய சிந்தனை ஹாலிடேவை பற்றினது தான். அதாவது ரொட்டீனாக நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ ரொட்டீன் பேட்டர்ன், மார்னிங் எந்திக்கிறோம், இதே டைம் இதே ஒர்க்கை பார்க்குறோம், திரும்பி அதே ரொட்டீனாக நம்ம டயர்டாகி போய் நைட் நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போய் எனக்குன்னு ஒரு டைம் வேணும், நான் எனக்குன்னு டைம் ஒதுக்கவே இல்லை பகல் ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிட்டு நைட் ஃபுல்லாக செல்ஃபோனை பார்க்குறோம். ஸோ அது என்ன பண்ணும், இன்னும் பேர்டனை தான் கூட்டும். ஸோ நைட் ஃபுல்லாக செல்ஃபோன் பார்ப்பீங்க, உங்களுக்கான பிரெயின் ரெக்கவரி டைம் கொடுக்காமது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்த நாள் இது ஆட் ஆன் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் மாறிக்கிட்டே போகுமே தவிர, நம்ம ரிலாக்ஸேஷன் நைட் நினச்சி, விடுமுறைன்னு நினச்சி நைட்டு பார்க்கக்கூடிய அந்த செல்ஃபோன் இன்னும் நம்மளை பாதிப்புக்குள்ளே தான் உள்ளாகுது. அப்போது இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படி அப்படின்ற டிஸ்கஷன் தான். ஸோ டெய்லி ரொட்டீன்லேயே நம்ம எப்படி ஹாலிடே எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் கருத்து. ஸோ அது எப்படி சார், வேலையை போட்டு பிழிஞ்சு எடுத்துடுறீங்க, அப்புறம் திரும்பி டெய்லி ரொட்டீன்லேருந்து ஹாலிடேவா அப்படின்ற குழப்பம்தான். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். நம்மளோட ரொட்டீன்லேருந்து எப்போ சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போவே மைண்ட் பூஸ்டிங்கை நம்ம சைக்காலஜிக்கலாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி வரக்கூடிய ரொட்டீன் ரூட் ஒன்றா இருக்குது அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய ரூட்டோ இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுக்கு வரக்கூடிய ரூட் ஒன்றா இருக்குன்னா, அந்த ரூட்டை சேஞ்ச் பண்ணி யூ கேன் டேக் அ டிஃப்ரெண்ட் ரூட். வேறொரு பாதையை எடுக்கும்போது அது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டை கொடுக்குது. ரெண்டாவது, நம்ம நேராக ஒரு ஸ்டாஃப்ஸ்க்கு இடையில் உள்ள ஒரு க்ரீட்டிங்ஸ் லைக் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறோன்னா, அது குட் மார்னிங் ஹாப்பி டே அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டீன்லேருந்து பிரேக் பண்ணுறோம் இல்லையா, அதே நம்மளுடைய பர்சனல் மைண்ட் ஸ்பேஸை ஃப்ரீ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இன்பிட்வீன் மதியானம் லன்ச் டைம் உட்காந்து சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே ஏதோ அப்படின்னு பரபரப்பாக இருக்காமல் ஒரு 10 minutes ரிலாக்ஸ்டு மைண்ட் யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைசஸ்ஸு, ஐம் ஹாப்பியாக இன்றைக்கி இந்த இவ்வளோ நேரம் அந்த பேஷண்ட்ஸ்டையோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்டையோ நம்ம மூவ் பண்ணது எவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணோம், அதை எவ்வளோ ஹாப்பியாக நம்ம அடுத்து மூவ் பண்ணிக்கலாம், எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், என்ன டிஃப்ரெண்ட்டாக அவங்கள்ட்ட சிரித்து பேசலாம் அப்படின்றத நம்ம ஒரு செல்ஃப் ஸ்டடி, ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் டைம் கொடுத்தோம்னா இன்னும் நம்ம எஃபெக்டிவாக பெட்டராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ரிலாக்ஸேஷன் இன் பிட்வீன் இந்த ஒர்க்கு. இந்த ரிலாக்ஸேஷன் இன் பிட்வீன் இந்த ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நைட்டுக்கு நமக்கு பயங்கர ரிலாக்ஸேஷன் வேணும்னு நினச்சி நம்ம தவறுதெல்லாம் செல்ஃபோன்லேயே உட்காந்து அந்த டேவை இன்னும் நம்ம அடிக்ட் ஆகி இன்னும் நம்ம மைண்டை ஒரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் ஏ happy working holidays. Thank you.